ஓம் சாய்ராம். 5வது அத்தியாயத்தோட கடைசி பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பாபாவுடைய எவ்வளோ சிம்பிளிசிட்டி, அவர் எப்படி இருந்திருந்தார் அப்படிங்கிறது தான். அவர் எப்பவுமே அவர் கையில் ஒரு குக்கா இருக்கும், ஒரு டகர டப்பா இருக்கும், நீண்ட கஃப்னி, தலையில் ஒரு துணி போட்டுட்டு அப்படி இது பண்ணி, கையில் அந்த சட்டை, அந்த குச்சி, அப்புறம் உட்காரதுக்கு சாதாரண ஒரு ஒரு துணி, அந்த சிறு துணி மேலே தான் அப்படிதான் உட்காந்துருக்காரு. அங்கே குளிரெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குளிர் இருக்கிற டைமில் தான் இந்த துணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புனித நெருப்பு. இப்போ எல்லா கோவிலும், எல்லா பாபா கோவிலையும் நீங்கள் பார்க்கலாம். அது அதுக்கு முன்னாடி தான் அவர் அதை கிரியேட் பண்ணி, அதுக்கு முன்னாடி தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. தெற்கு நோக்கி உட்கார்ந்துட்டு அப்படியே இருக்கிறாரு. அப்படிதான் மக்கள்லாம் அவரை போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. அதோட அர்த்தம், இந்த புனித நெருப்போட அர்த்தம் என்ன அப்படின்னா, அகங்காரம், ஆசைகள், எல்லா எண்ணங்களும், அகங்காரம், ஆசைகள், எல்லா எண்ணங்கள் முதலியவற்றை காணிக்காக, எல்லா அந்த கெட்ட ஆல் பேட் தாட் ப்ராசஸ், நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு அந்த புனித நேரத்தில் போட்டு பொசக்கணும் அப்படிங்கிறது தான். எப்பவுமே கடவுளே தான், அதாவது அல்லாஹ் மாலிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடவுளே ஒரே உரிமையாளர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்தும், அவர் அமர்ந்து இருந்த அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப சின்ன இடம், 2 அறை தான் இருந்திருக்கான். அப்புறம் 1912 வந்துட்டு ஒரு சின்ன மாற்றம்லாம் பண்ணி, கொஞ்சம் பெருசு பண்ணி, ஒரு 2 ரூம் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு நடுவில் வந்து பாபா தங்குவதற்கு நெடுங்காலத்துக்கு முன் தஹியா என்ற இடத்தில் வசித்து வந்திருந்தாராம். அங்கேதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அங்க பாபா கால்களில் சலகை கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடி இருந்திருக்காரு அப்படின்ட்டு. இருக்கிறவங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க இல்லைங்களா. இந்த தண்ணீரால் விளக்கேற்றுதல் பார்த்துட்டு ஒரு சின்ன கதையை கொடுத்துருக்காங்க. பாபாவுக்கு வந்துட்டு விளக்கு, அந்த ஜோதியை அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அவர் என்ன பண்ணுவாரு, ஈவினிங் எப்பவுமே அவரோட இடத்த சுற்றி பூரா விளக்கேற்றிட்டு இருப்பாரு. அதுக்கு வந்துட்டு எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்கிற வியாபாரிகளிடம், வணிகர்கள் கிட்ட போயிட்டு யாசகம் பண்ணி டெய்லி எல்லாத்துக்கிட்ட வாங்கி அதில் போட்டு அதில் தான் அவர் வந்து விளக்கேற்றிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு இந்த வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. எதுக்கு இருக்கிற டெய்லி ஃப்ரீயாக கொடுக்கணும், இனிமேல் நம்ம கொடுக்க வேண்டாம்னு முடிவு எடுத்து டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ பாபாக்கு இதை பற்றி தெரியாது பாவம். ஸோ அவர் திருப்பி போய் என்ன கேட்க போயிருக்காரு. அப்போ இவங்க வந்துட்டு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அவருக்கு. என்னடா அது, திடீர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஞானி ஆயிடுச்சு. வந்து இந்த காய்ந்த திரிகளை எல்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, அவர் ஒரு டப்பாவில் வந்துட்டு ஒரு தண்ணியை பார்த்தாரு. தண்ணியை எடுத்துட்டு அவர் கொஞ்சம் குடிச்சாரு. அதுக்கப்புறமா அதை வந்து நைவேத்தியம் பண்ணாரு. நைவேத்தியம் பண்ணிக்கப்புறமா அந்த தண்ணியை வந்துட்டு எல்லா விளக்குலையும் போட்டாரு. நம்ம வணிகர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம தான் என்ன குடிக்கலையே, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு என்னதான் பண்றாரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒளிஞ்சு வந்து பார்த்துருக்காங்க. பட் அவர் இந்த தண்ணி எல்லாம் ஊற்றின உடனே எல்லாமே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா அது அப்படி எல்லாம் முடிச்ச உடனே பார்த்தோன்னா அப்புறம் தானாவே விளக்கை எரிய ஆரம்பிச்சிருக்கு. ராத்திரி ஃபுல்லாக அந்த விளக்கு இந்த தண்ணீர் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை வச்சுட்டு அவரோட மகிமையில் வந்துட்டு இந்த விளக்கு ராத்திரி ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. அவங்க அப்படியே ஆச்சரியத்தின் எல்லைக்கு அளவே இல்லாமல் போய் அப்புறமா அவங்களோட செய்கைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பாபா தான் ஞானியாச்சு. அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் இந்த போலி குரு ஜவஹர் அலி பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன கதை மாதிரி. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மல்யுத்தம் நடந்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஜவஹர் அலி என்னும் பெயருடைய ஃபக்ரி தன் சீடர்களுடன் அஹமத் நகர்லேருந்து ராஹதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன அறையில் தங்கியிருந்திருக்காங்க. இந்த ஃபக்கீருங்கிறவர் வந்து நல்லா படித்தவர், குரான் முழுசு நல்லா தெரியும், ஃபுல்லாக தெரியும், இனிமையான நாக்குடையவர், நல்லா அழகாக பேசுவாராம். கிராமத்தை சேர்ந்த பல மதப்பற்றும் பக்தியும் உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினார். அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்ரர் கோயிலுக்கு அருகில் ஒரு இத்கா அப்படிங்கிறதுனா முகமதியர்ஸ் வந்து, முஸ்லீம்ஸ் வந்து ஒரு செவ்வறு மாதிரி எழுப்பிட்டு அதை பார்த்துட்டு இவங்க வந்து தொழுகை பண்றதுக்கு வேண்டி அவர் கட்ட தொடங்கினார். அப்படி கட்ட தொடங்குற டைம்ல சில சர்ச்சைகள் உண்டாயின. ஜவஹர் அலி ராஹதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிடுச்சு. ஸோ அவர் பிறகு அவர் சீரடிக்கு வந்து பாபாவோட மசூதியில தங்கியிருக்காரு. இங்கதான் பியூட்டியே. அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார். பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூற தொடங்கினார். பாபாவும் அது மறுக்கவே இல்லை. அவரின் சீடரா இருக்க ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதித்தார். குரு சீடர் இருவரும் ராஹதாவுக்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர். சீடருடைய மதிப்பை அறிஞ்சதே இல்லை. ஆனா நம்ம சீடர் இருக்காரு பாபா, அவர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருக்கிறார்.
எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை. பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆற்றிக் கொண்டிருந்தார். தமது குருவிற்கு பல்வேறு விதங்களிலும் பணிபுரிஞ்சிருக்கிறார். சீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம். ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ராகதாவாகும். சீரடி உள்ள பாபா அன்பர்கள் எல்லாம் வந்துட்டு அவருக்கு பாபா அங்க அடிக்கடி அங்க போய் இருக்கிறது பிடிக்கல, அவர் இங்கேயே திருப்பி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கூட்டமா அப்படியே நேர ராகதாவுக்கு சென்று பாபாவை பார்த்துட்டு நீங்க பேசாம இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுச்சிருக்காங்க. அப்போ பாபா ஃபக்ரி ஒரு பயங்கர கோபக்கார குணங்கட்ட மனிதர். நான் அவரை விட்டு என்னால் இப்போ வர முடியாது, எனவே ஃபக்ரி வர்றதுக்கு நீங்க எல்லாருமே திரும்பி போயிடுங்க அப்படின்னா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஃபக்ரி நம்மளுடைய சீடனை எல்லாருமே திருப்பி கூப்பிட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப கோவப்பட்டு அவங்க கிட்ட பயங்கர தகராறு எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சில டிஸ்கஷன், சில விவாதங்கள், தகராறுகளும் நிகழ்ந்தன. முடிஞ்சு அதுக்கப்புறம் கடைசியில குரு சீடர் இருவரும் சீரடிக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃபைனலா டிசைட் பண்ணிட்டு அவர்கள் சீரடிக்கு திரும்பி அங்கே வசிக்க தொடங்கினார். சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால், அது முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கு தேவை உள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார். பாபா சீரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவிதாசர் 10 அல்லது 11 வயது பாலகனாக மாருதி கோவிலில் வசித்து வந்திருக்கிறார். தேவிதாஸ்க்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன. அவர் அவாவின்மையின் அவதாரமும் ஞானியும் ஆவார். தத்யா கோதே, காசிநாத் போன்ற பல பேர் அவரை தமது குருவாக, அவரோட குருவாக நினைச்சிருக்கிறாங்க. அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அவர்கள் தொடர்ந்த விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார். பின்பு சீரடியை விட்டு ஓடிவிட்டார். வைஜாபுரிக்கு சென்று தங்கினார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் சீரடிக்கு திரும்பி சாய்பாபாவின் முன்னர் விழுந்து வணங்கியிருக்கார். அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது. அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டுகையில் சாய்பாபா அவரை முழு மரியாதையுடன் நடத்தியிருக்காராம். இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு ஒருவரது அகங்காரத்தை களைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவி, அவர் சொல்ற உயர்ந்த பதவி என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்த்தல் அடைவது என்பதை காட்டியுள்ளார். இக்கதை மஹால் சாபதி சாய்பாபாவின் ஒரு பெருந்தகை அடியவர் என்னும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அடுத்த அத்தியாயத்தில் ஸ்ரீராமநவமி திருவிழா, மசூதி, அதன் முந்தைய நிலை, பிந்தைய தோற்றம் ஆகியவற்றை நம்முடைய 6வது அத்தியாயத்தில் நாம் கேட்டு மகிழ்வோமா? அதனால என்னைக்குமே ஸ்ரீ சாயி பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சாய்ராம் சாய்ராம்னு எப்பவுமே சொல்லுங்க. இந்த சொன்னதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். இப்போ இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 50 செகண்ட் இடம் பாக்கி இருக்கு. நீங்க இதை கேட்கும்போது ஸ்மியூல் இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தெரிஞ்ச சாய் பஜனை சின்னதாக நீங்க பாடி இந்த ஏரியாவை நீங்க ஃபில் பண்ணலாம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அடுத்த அத்தியாயத்தை சந்திப்போமா?